ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை எந்த நாட்டில் உள்ள இந்தியர்களை மீட்க தொடங்கப்பட்டது? ஈரான். இஸ்ரேல் ஈரான் மீது போர் தொடுத்ததுனால, ஈரானில் தாக்குதல் நடத்தினதுனால, ஈரானில் உள்ள அணு ஆயுத அணுமின் நிலையங்களில் தாக்குதல் நடத்தினதுனால ஈரானில் உள்ள இந்தியர்களை எல்லாம் பத்திரமா மீட்டு வந்த நடவடிக்கை தான் ஆபரேஷன் சிந்து. தற்போது எத்தனையாவது தலைமுறையை சேர்ந்த போர் விமானம் தயாரிக்கும் பணியை இந்தியா தொடங்கியுள்ளது? 5வது. FIH ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 2025 எங்கு நடைபெற உள்ளது? மதுரை மற்றும் சென்னை. UPSC தேர்வில் தகுதி பெற்றும் இறுதிப்பட்டியலில் இடம் பிடிக்காத தேர்வர்களுக்கு பணிவாய்ப்பு வழங்கும் திட்டம் எது? பிரதிபா சேது. உலக அளவில் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியல் 2026 இந்திய அளவில் முதலிடம் பிடித்த IIT எது? டெல்லி IIT. எந்த நோயை கட்டுப்படுத்தும் லெனாசபோவிர் மருந்துக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது? எய்ட்ஸ். இந்தியாவின் உற்பத்தி துறை சார்ந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எத்தனை சதவீதம்? 11.90%. 11.90%. தசம இடத்துக்கு ரைட் சைடில் ஒவ்வொரு நம்பராக தான் சொல்லணும். 90ன்னு சொல்லக்கூடாது, 90 தான் சொல்லணும். உலக அகதிகள் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 20. பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? வினித் ஜோஷி. வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? தங்கம் தென்னரசு. தற்போதைய அமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதியமைச்சர். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2006. பாரதிய ஜன ஔஷதி பரியோஜனா எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் துறை. SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? சீனா. ஒலிம்பிக் இலக்கு போடியம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2014. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் எத்தனை பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றுள்ளனர்? 4. கருணை கொலைக்கு அனுமதி அளிப்பதற்கான மசோதாவிற்கு எந்த நாட்டின் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது? பிரிட்டன். சர்வதேச யோகா தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஜூன் 21. குடிமைப்பணி தேர்வர்களுக்கான ஊக்கத்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2023. ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் எந்த நாடு ஈரானை தாக்கியுள்ளது? அமெரிக்கா. அரிய வகை இரத்தம் உள்ளவர்களின் விவரக்குறிப்பை முதல் முறையாக எந்த நிறுவனம் சேகரித்துள்ளது? ICMR. யூவின் செயலி எவர்களுடன் தொடர்புடையது? கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள். எந்த மாநிலத்தின் நவராய்ப்பூர் அடல் நகரில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? சத்தீஸ்கர். முதல்வர் சாலை மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021. INS தமால் எந்த நாட்டில் கட்டப்பட்டுள்ளது? ரஷ்யா. எங்கு நடைபெற்ற யோகா நிகழ்ச்சி கின்ன சாதனை படைத்துள்ளது? ஆந்திரா. உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதி மற்றும் நுகர்வு நாடு எது? இந்தியா. ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள நாடுகள் எவை? ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன் மற்றும் சவுதி அரேபியா. குயின்ஸ் கிளப் சாம்பியன்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? கார்லோஸ் அல்கராஸ். பாரிஸ் டைமண்ட் லீக் தடகள போட்டியில் நீரஜ் சோப்ரா எந்த பதக்கம் வென்றுள்ளார்? தங்கம். உலகில் எத்தனையாவது பெரிய காப்பி ஏற்றுமதியாளராக இந்தியா உள்ளது? 5வது. நாசாவின் விண்வெளி திட்டத்தின் கீழ் 2029ஆம் ஆண்டு விண்வெளிக்கு செல்லும் இந்திய பெண் யார்? ஜானவி. ஆபரேஷன் பசாரத் அல்ஃபாத் நடவடிக்கையை எந்த நாடு தொடங்கியுள்ளது? ஈரான். இந்தியாவிலேயே முதல் முறையாக மொபைல் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு செய்யும் முறையை அறிமுகம் செய்த மாநிலம் எது? பீகார். தேசிய சிறார் நலத்திட்டம் RKSK எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2014. சமீபத்தில் ஓய்வை அறிவித்த லலித் உபாத்யாயா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஹாக்கி. ஜனசங்கம் கட்சியை நிறுவியவர் யார்? சியாமா பிரசாத் முகர்ஜி.
சர்வதேச ஒலிம்பிக் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 23. 2025ஆம் ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 99வது. இந்தியாவின் 3வது முழு கல்வியறிவு மாநிலம் எது? திரிபுரா. இந்திய ஏற்றுமதி எத்தனை சதவீத வளர்ச்சி கண்டுள்ளது? 6.3%. தமிழ்நாட்டில் பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது? 4%. அண்மையில் காலமான திலீப் தோசி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கிரிக்கெட். இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது? ஜூன் 2025 நிலவரப்படி எத்தனை ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது? 476 ஜிகாவாட். பாதுகாப்பு அமைச்சகம் எந்த நிறுவனத்திடமிருந்து நாகாஸ்ட்ரா ஐஆர் ட்ரோன்களை வாங்குகிறது? STAL. உலக வெண்புள்ளி நோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 25. உலகளாவிய அமைதி குறியீடு 2025இல் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 115வது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய வீரர் யார்? சுபான்ஷு சுக்லா. சாவர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? 6. நவ்யா திட்டம் யாருக்கு திறன் பயிற்சி அளிக்க தொடங்கப்பட்டுள்ளது? இளம் பருவ பெண்கள். வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல்களை நடத்துவது குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது? அரசமைப்பு சட்டப்பிரிவு 326. டிரவிடோ கெக்கோ எனப்படும் புதிய பள்ளி இனம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மேற்கு தொடர்ச்சி மலை. உற்பத்திசார் ஊக்குவிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021. எங்கு அமைந்துள்ள பென்லாண்ட் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார்? வேலூர். கோல்டன் ஸ்பைக் தடகள மீட்டில் நீரஜ் சோப்ரா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளார்? முதலிடம். ஜாரியா பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஜார்க்கண்ட். அரசமைப்பு படுகொலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 25. இஸ்மத் சந்நியாசி எனும் பட்டம் பெற்றவர் யார்? வீரமாமுனிவர். இஸ்மத் சந்நியாசி எனும் பட்டம் பெற்றவர் வீரமாமுனிவர். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். நுண்ணிய நூல்கள் கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. நுண்ணிய நூல்கள் கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. உறுதி உறுதி ஒன்றை சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் பாரதிதாசன். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் காலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல். தமிழ்நாட்டின் காலந்து திண்டுக்கல். ஏன்னா அங்கே தான் பூக்கள் உற்பத்தி அதிகமாக நடக்கு. அடுத்த ஒரு பொறுத்துக. கோக்கோதை நாடு சேரநாடு. பார்ப்பு குஞ்சு. புல்லினம் பறவை இனம். அல்லற்படினம் சேற்றுவயல். கோக்கோதை நாடு சேரநாடு. பார்ப்பு குஞ்சு. புல்லினம் பறவை இனம். அல்லற்படினம் சேற்றுவயல். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக யாருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? மு. மேத்தா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக மு. மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே.சா. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே.சா. சரியான கூற்றை தேர்வு செய்க. சீதாங் கரெக்டு. அனைத்தும் சரி. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். எல்லாமே கரெக்டு.
ஸோ இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத செயல் போகி, மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன் அதெல்லாம் பொருந்துகிற சொற்கள். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் போகி. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத வினைமரபை கண்டறிக. முறுக்கு உண்டார் அப்படிங்கிறது பொருந்தாத வினைமரபு. முறுக்கு தின்னார் அப்படின்னு தான் வரணும். அம்பு எய்தார், நாடு நெய்தார், தண்ணீர் குடித்தார், ஆடை நெய்தார், தண்ணீர் குடித்தார், இதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. முறுக்கு உண்டாருங்கிறது தப்பானது. பொருத்தமான அறிஞர் பொருள் கூறுக. பாசவர் வெற்றிலை விற்போர்ங்கிறது சரியானது. பாசவர் வெற்றிலை விற்போர். அடுத்து பொதறிவில் உள்ள ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்குமணி லட்சுமிபதி. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்குமணி லட்சுமிபதி. தங்க புரட்சி பழங்கள் அல்லது ஆப்பிள். சிவப்பு புரட்சி இறைச்சி அல்லது தக்காளி. வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. வெள்ளை புரட்சி முட்டை. தங்க புரட்சி பழங்கள் அல்லது ஆப்பிள். பழங்கள் எல்லாம் மஞ்சள் கலரில் பொன் கலரில் இருக்கும். சிவப்பு புரட்சி இறைச்சி அல்லது தக்காளி. இறைச்சி தக்காளியெல்லாம் சிவப்பு கலரில் இருக்கும். வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வட்டமாக இருக்கும். வெள்ளை புரட்சி முட்டை. முட்டை வெள்ளை கலரில் இருக்கும். அடுத்து HDI1, HDI2, HDI3 மற்றும் HDI4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் பிஸ்வந்த் குஹா. HDI1, HDI2, HDI3 மற்றும் HDI4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் பிஸ்வந்த் குஹா. அடுத்து நிதி ஆயோக் கூற்றின்படி ஏற்றுமதியான நிலை குறியீட்டு 2022 நிலையை வரிசைப்படுத்துக. ஏதான் கரெக்டு. 2341 மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா. நிதி ஆயோக் கூற்றின்படி ஏற்றுமதியாளர் நிலையை குறியீட்டு 2022 நிலையை வரிசைப்படுத்துக. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா. அடுத்து செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? ஜான் மெக்கார்ஜி. செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று கருதப்படுபவர் ஜான் மெக்கார்ஜி. ஜனாதிபதி மாளிகைக்கும் இந்தியா கேட்டிற்கும் இடைப்பட்ட சாலை ராஜபாதை கர்தவ்ய பாதை என்று பெயர் மாற்றப்பட்டது. ஜனாதிபதி மாளிகைக்கும் இந்தியா கேட்டிற்கும் இடைப்பட்ட சாலை ராஜபாதை கர்தவ்ய பாதை என்று பெயர் மாற்றப்பட்டது. 2023 உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்தவர் பிரக்ஞானந்தா. 2023 உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்தவர் பிரக்ஞானந்தா. 2023 ஆண்டு தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது பெற்றவர் கே. வீரமணி. 2023 ஆண்டு தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது பெற்றவர் கே. வீரமணி. அடுத்து சிரேஷ்டா திட்டம் எந்த ஒன்றிய அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது? சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை. துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது
அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை. அடுத்து 11. சரியான விடையை தேர்ந்தெடு. டி தான் 2 மற்றும் 3 சரி. என்னெல்லாம் பார்ப்போம். தென்னிந்திய மக்கள் சங்கம் 1919, மதராஸ் இலக்கிய சங்கம் 1830. தென்னிந்திய மக்கள் சங்கம் 1919, மதராஸ் இலக்கிய சங்கம் 1830. அடுத்து 12. முகலாயர் காலத்தில் வங்கி பணிகள் பெரும்பாலும் ஸ்ராஃப்கள், சாகுகர்கள் மற்றும் மகாஜன்களால் செய்யப்பட்டன என்று எந்த குறிப்பு கூறுகிறது? கஜான் ராயின் குலாசத் உல் திவரிக். முகலாயர் காலத்தில் வங்கி பணிகள் பெரும்பாலும் ஸ்ராஃப்கள், சாகுகர்கள் மற்றும் மகாஜன்களால் செய்யப்பட்டன என்று எந்த குறிப்பு கூறுகிறது? கஜான் ராயின் குலாசத் உல் திவரிக்.